தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய 30 பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதி அடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது. இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும், இந்த நாடு செழிக்கவும், மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும், மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம். 30 பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன. இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள். நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறையன்பை பெறுவோம். தூமணி மாடத்து என்று தொடங்கும் 9வது பாசுரம். மாளிகையில் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை அழைத்து கூறுகிறார்கள், மாமன் மகளே, உன் வீட்டு கதவை திறப்பாய் என்று. ஆனால் அவள் திறக்கவே இல்லை. இதனால் அவள் அன்னையை அழைத்து, உன்னுடைய பெண்ணை சீக்கிரம் எழுப்புவாய், அவள் சோம்பேறியா என்று கேட்கிறார்கள். பின்னர் அப்பெண்ணை அழைத்து வைகுண்டத்தின் அதிபதியான அந்த மாதவனின் திருநாமங்களை சொல்ல, பெண்ணே சீக்கிரம் வருவாய், விரைந்து வருவாய் என்று கூறும் பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை வைஜெயந்தி பாட கேட்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும், தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும், மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான், மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் நின்று, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோ, நாமம் பலவும் நவின்றேலோ, எம்பாவாய் எம்பாவாய் எம்பாவாய்.